வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் இருக்க த வேல் மஹால்ன்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். பார்க்கவே அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். அதுவும் இன்றைக்கி யாரோட கேட்ரிங்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக் வித் கோமாளியில் வர மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட கேட்ரிங்கா. அதை சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் இங்கே மெயினாக வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் see. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், vlog, ஷார்ட்ஸ்க்காக ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் கீகி செலப்ரை. ஸோ இதுதாங்க நம்ம மண்டபத்தோட என்ட்ரன்ஸும். உள்ளே போனோடனே நம்ம பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வந்திருக்கோம் இல்லையா, அந்த பாப்பாவோட ஃபோட்டோவை இந்த மாதிரி ஒரு தர்பூசணியில் கார்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே நேராக உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கு தென்படும். ஏன்னா இது கண்ணாடியாலே உருவான ஒரு மண்டபம் போல். ஒரு 1000 பேர்கிட்ட உட்காரலாம், அவ்வளோ பெரிய ஒரு மண்டபம். ஒரு லைட்டிங் செட்டப்போட பயங்கரமாக இருந்தது. அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் செட்டப்பில் ஒன்று இருந்தது. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி இருந்தது. நாங்கள் சீக்கிரமே காலையில் வந்துட்டனால எங்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பொங்கல், இட்லி, சாம்பார் வேறு லெவலில் இருந்ததுங்க. பொங்கல்லாம் நான் அப்படிப்பட்ட ஒரு பொங்கலை நான் சாப்பிட்ருக்கவே மாட்டேன், அந்த மாதிரி இருந்தது. ஒரு 10-10:30 மணிக்கு இந்த மாதிரி சண்டை மேளத்தோடு நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் கேம்ஸ், ரிங் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ். அப்படியே அந்த பக்கம் போய் பார்த்திங்கன்னா இந்த 360 டிகிரி கேமரா ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம சும்மாவே சுற்றி ஃபோட்டோ எடுப்போம், இந்த கேமராலேயே கொஞ்சம் சுற்றி வீடியோ எடுத்துருவோமேன்ட்டு நம்ம வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கு நடுவில் எங்கள் அம்மா மாதம்பட்டி சாரை பார்க்குற ஆர்வம் தாங்க முடியாமல் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டாங்க, இந்த மாதிரி மாதம்பட்டி சாரை பார்க்க முடியுமான்ட்டு. பிகாஸ் நான், அம்மா, தம்பியில் அவ்வளோ ஒரு ஃபேன் மாதம்பட்டி சாரோட. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு அன்றைக்கி வரல. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க தம்பிக்கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் போய் பேசினோம். லிட்ரலி ஹி வாஸ் டவுன் டு எர்த். அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசுகிறோன்ற ஃபீலே இல்லை. ஹி வாஸ் லைக் ஒரு நார்மல் பர்சன். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது அவங்கக்கிட்ட எங்களுக்கு பேசுகிறதுக்கே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஒரு சிம்ப்ளிசிட்டி மெயின்டைன் பண்ணுறதுல தான் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மாதம்பட்டி சார்கிட்டையும் பிடிச்சது எங்களுக்கு அதுதான். இப்படியே பேசி சாப்பாடுக்காக வயிறு கூப்பாடு போட ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், எந்த ஒரு கல்யாணத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஐட்டம்ஸை மெனு போட்டு நான் பார்த்ததே இல்லை. நம்ம மாதம்பட்டி சார் கேட்ரிங்கில் தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் வந்து நான்வெஜ் பிளேட்டர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு இலையிலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா செட்டிநாடு தம் பிரியாணி ஆகட்டும், விருதுநகர் பன் பரோட்டா இருக்கட்டும், மதுரை பிச்சு போட்ட கோழி வறுவலாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு சிக்னேச்சர் டிஷ் தான் அதில் இருந்தது. எஸ்பெஷலி அந்த டெசர்ட் ஐஸ் மலாய் தோசைன்ட்டு, நான் இது வரைக்கும் எத்தனையோ டெசர்ட் சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரி ஒரு டெசர்ட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் டாப் நாச். ஸோ வேறு லெவல் ஒரு பிளேட்டராக இருந்தது. எனக்கு போய் வெஜ்ஜும் டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தது. பட் இதுக்கே எனக்கு வயிறு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த செமஸ்டர் ஹாலிடேஸில் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது இதுவாக தான் இருக்கும். பட் இன்னுமே மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை பார்க்க முடியலேன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அவங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ண முடிஞ்சது. அவங்களோட தம்பி, அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா, அடடே யாரா நம்ம தேவா சாரான்ற மாதிரி தேவா சார், அனிதா சம்பத் அவர்கள்லாம் வந்திருந்தாங்க போல். அவங்களாம் கிளம்பிட்டாங்க நான் சாப்பிட்ற கேப்பில். என்னதான் இருந்தாலும் இன்னுமே நம்ம மாதம்பட்டி சாரை பார்க்க முடியலேன்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்துட்டு தான் இருந்தது. பிகாஸ் நம்ம அவங்க ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம், அவர் இந்த மாதிரி கல்யாண வீட்டிலலாம் போய் சமைக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹைப்போடு இருந்தேன். பட் இட்ஸ் ஓகே, இது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவ்வளோதாங்க, நாங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? Please do like, share and comment. Until then, it's bye from Kiki.